ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ இந்த 3 வேர்ட்ஸையும் இப்போ ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி கேட்குறோம். ChatGPT யூஸ் பண்றோம், Gemini யூஸ் பண்றோம், Claude யூஸ் பண்றோம். அதனால நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏஐனா ChatGPTயா? ஜெனரேட்டிவ் ஏஐ வேறயா? ஏஜென்டிக் ஏஐனா என்ன? இந்த 3க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த வீடியோ முடியும் போது ஏஐனா என்ன? ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன? ஏஜென்டிக் ஏஐனா என்ன? எப்படி ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வளர்ந்தது? எல்லாமே கிளியரா புரியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு மிஷின் ஹியூமன்ஸ் போல டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற எபிலிட்டி. ஒரு முக்கியமான விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு டெக்னாலஜி இல்ல, அது ஒரு பெரிய ஃபீல்டு. அதுக்குள்ள நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஸ்பீச் ரெக்கக்னிஷன், ஜெனரேட்டிவ் ஏஐ. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள வரும். அதனால ஜெனரேட்டிவ் ஏஐ என்பது ஏஐல இருந்து தனியா வந்த டெக்னாலஜி கிடையாது. அது ஏஐயோட ஒரு பார்ட். ஏஐயோட மெயின் பர்பஸ் என்ன? டேட்டாவை அனலைஸ் பண்றது, பேட்டர்ன் கண்டுபிடிப்பது, ப்ரிடிக்ஷன் பண்றது, டிசிஷன் எடுக்க உதவுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் மேப்ஸ். நீங்க டெஸ்டினேஷன் என்டர் பண்ணும்போது டிராஃபிக், டிஸ்டன்ஸ், ரோடு கண்டிஷன் இது எல்லாம் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் ரூட்டை சஜஸ்ட் பண்றது. அது புதுசா எதையும் கிரியேட் பண்ணல, அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மட்டும் கொடுக்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது ஜெனரேட்டிவ் ஏஐ. பெயர்லே இருக்கு, ஜெனரேட், அதாவது புதுசா கண்டென்ட் உருவாக்குற ஏஐ. இதுதான் ChatGPT, Gemini, Claude, GitHub Copilot போன எல்லா ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ற டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணும், ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு, நீங்க ChatGPT கிட்ட பைத்தன் ப்ரோக்ராம் எழுதி கொடுன்னு கேட்டா அது கோடு ஜெனரேட் பண்ணும். லீவ் இமெயில் எழுதி கொடுன்னு கேட்டா ப்ரொஃபஷனல் இமெயில் ஜெனரேட் பண்ணும். இமேஜ் கிரியேட் பண்ணுன்னு கேட்டா இமேஜ் ஜெனரேட் பண்ணும். அதாவது டெக்ஸ்ட், கோடு, இமேஜ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி புதிய கண்டென்ட்டை உருவாக்குது ஜெனரேட்டிவ் ஏஐ. இங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜெனரேட்டிவ் ஏஐ தானா வேலை ஆரம்பிக்காது. நாம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும், அந்த ப்ராம்ப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். அதாவது இன்புட் நம்ம கொடுக்கணும், அவுட்புட் ஏஐல இருந்து வரும். இப்போ ஏஐக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அனலைஸ் பண்ணும், ப்ரிடிக்ஷன் பண்ணும், டிசிஷன் எடுக்க உதவும். ஜெனரேட்டிவ் ஏஐ எக்ஸிஸ்டிங் நாலேஜை யூஸ் பண்ணி பிராண்ட் நியூ கண்டென்ட்டை உருவாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ ஆன்சர் த கொஸ்டின் வாட் வில் ஹேப்பன், ஜெனரேட்டிவ் ஏஐ ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் கேன் ஐ கிரியேட். அதனால ஜெனரேட்டிவ் ஏஐ என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. ரெண்டும் செப்பரேட் டெக்னாலஜி கிடையாது. இந்த பாயிண்ட நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அடுத்தது ஏஜென்டிக் ஏஐ. இதுவும் ஒரு புதிய ஏஐ அப்ரோச். ஏஜென்டிக் ஏஐ பத்தி நான் ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கேன். அதனால இங்க ஷார்ட்டா மட்டும் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணும், ஜெனரேட்டிவ் ஏஐ கண்டென்ட் கிரியேட் பண்ணும், ஏஜென்டிக் ஏஐ ஒரு கோலை கம்ப்ளீட் பண்ண முயற்சி செய்யும். அதாவது ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நிக்காது, தேவைப்பட்டா பல ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், பல ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணும், டூல்ஸ் யூஸ் பண்ணும். ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகிற வர ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும். அதனால ஏஜென்டிக் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி வேலை செய்யும் நெக்ஸ்ட் லெவல் சிஸ்டம். இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். இப்ப இந்த மூணும் எப்படி கனெக்டட்? இதை ஒரு பில்டிங் மாதிரி இமேஜின் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு மேலே இருக்கும் ஃப்ளோர் ஜெனரேட்டிவ் ஏஐ, அதுக்கும் மேலே இருக்கிற ஃப்ளோர்ஸ் ஏஜென்டிக் ஏஐ. ஃபவுண்டேஷன் இல்லாம பில்டிங் இருக்க முடியாது போல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஜெனரேட்டிவ் ஏஐ கிடையாது, ஜெனரேட்டிவ் ஏஐ இல்லாம ஏஜென்டிக் ஏஐ உருவாகாது. இதை புரிஞ்சுக்கிட்டா ஏஐ ஃபீல்ட்ல வரும் புதிய டெக்னாலஜிஸையும் ஈஸியா புரியும். இந்த வீடியோல நாம என்ன பார்த்தோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணும், ஜெனரேட்டிவ் ஏஐ நியூ கண்டென்ட் உருவாக்கும்,
ஏஜென்டிக் ஏஐ ஒரு கோட் கம்ப்ளீட் ஆகுற வரை பல நடவடிக்கைகளை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு லைன்ல ஞாபகம் வச்சுக்கிடணும்னா யார் திங்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ கிரியேட்ஸ், ஏஜென்டிக் ஏஐ எக்ஸிக்யூட்ஸ். இந்த 3 லைன்ஸை மட்டும் ரிமெம்பர் பண்ணாலே இந்த டாபிக்ஸ் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, பைத்தன் மற்றும் புதிய ஏஐ டெக்னாலஜிஸ் பற்றி ஈஸியா தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார்